Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 2 basic algebra exercise 2.10ல question number 7 வாங்க question குள்ள போலாம். Determine the region in the plane determined by the inequalities, that is 2x plus y which is greater than or equal to 8, x plus 2y greater than or equal to 8, x plus y less than or equal to 6. So இப்போ இதோட இங்க வந்து பாத்தீங்க அப்படினா more than 2 inequalities கொடுத்திருக்காங்க. So நம்ம first எல்லாத்தையும் solve பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் graph வந்து plot பண்ணலாம். So first inequality பாத்தீங்க அப்படினா 2x plus y which is greater than or equal to 8 ன்னு சொல்லிருக்காங்க. So 2x plus y which is equal to 8. இப்போ வந்து x நம்ம 0 ஆக்கணும்னா இந்த total term 0 ஆயிடும். அப்போ y யோட வேல்யூ பாத்தீங்கன்னா equal to 8 ன்னு வந்துரும். இப்போ y நம்ம 0 ஆக்கணும் அப்படினா 2x equal to 8 ன்னு வரும். அப்ப x equal to 8 divided by 2 4. ஓகேவா? சோ இப்போ வந்து இந்த டேபுலர் காலமை நம்ம finish பண்ணிட்டோம். சோ மைண்ட்ல பண்ணுங்க, அதுதான் ஈஸி. சோ நான் திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். சோ மைண்ட்ல ட்ரை பண்ணி பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா x plus 2y which is greater than or equal to 8 ன்னு இருக்கு. அகைன் இப்போ பார்த்தோம் அப்படினா x plus 2y equal to 8 ன்னு நம்ம மாத்துவோம். ஏன்னா அந்த சிம்பிள் நம்ம எதுவும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். equal to இருந்துச்சுனா equal to 8 ன்னு டைரக்டா போட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா அகைன் வந்து y வந்து 0 ஆக்கணும் அப்படினா x ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு டைரக்டா 8 ன்னு வந்துரும். அதே மாதிரி x நீங்க 0 ஆக்குனீங்கனா 2y equal to 8 ன்னு வரும். அப்போ y equal to 8 divided by 2 that is 4. ஓகேங்களா? அப்ப 8,0 and 0,4. next equation பாத்தீங்கன்னா x plus y which is less than or equal to 6 ன்னு இருக்கு. இதுலயும் அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறோம். so x plus y which is equal to 6 ன்னு வந்துரும். இப்போ x 0 ஆக்குனீங்கனா y equal to 6 ன்னு வந்துரும். y 0 ஆக்குனீங்கனா x equal to 6. so இப்போ நம்ம வந்து மூணு இன்இக்வாலிட்டிஸையும் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிராஃபை வந்து பிளாட் பண்ண போறோம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டிக்கான கிராஃபை வந்து பிளாட் பண்ணலாம். ஸோ 0 8 அப்படின்னும் போது நமக்கு வந்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். அகெயின் 4 0ன்னும் போது நம்மளோட பாயிண்ட் இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிளேன் கிடச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பிளேன் கிடச்சிருச்சு. இப்போ நம்மளோட டெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னு எடுக்கலாம். ஆப்வியஸ்லி இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இது ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகலைன்னு. ஸோ நம்மளோட டெஸ்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0,0. ஸோ 0,0 வச்சு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 2x plus y which is greater than or equal to 8ன்னு இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்போ 0 which is greater than or equal to 8. 0 பார்த்தீங்க அப்படின்னா 8 விட கம்மி. ஸோ இட் நாட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ இந்த இன்இக்வாலிட்டி அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால நம்மளோட 0,0ன்ற பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நீங்கள் வந்து ஷேட் பண்ணணும். அப்போ நம்ம இப்படி தான் ஷேட் பண்ணணும். இப்போ நம்மளோட செகண்ட் இன்இக்வாலிட்டியை நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம பிளாட் பண்ணலாம். இப்போது 8 0 அப்படின்னும் போது நமக்கு வந்து பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வரும். அகெயின் 0 4 சொல்லும் போது நமக்கு பாயிண்ட் இந்த இடத்துல வரும். இப்போ இந்த ரெண்டு லைனையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணும்போது நமக்கான பிளேன் வந்து இந்த மாதிரி வந்து நிற்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுவும் ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகலைன்றதுனால நம்மளோட டெஸ்ட் பாயிண்ட்டை அகெயின் நம்ம 0,0 அப்படின்னு தான் எடுக்க போகிறோம். ஸோ 0,0 வச்சு நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 0,0ன்னும் போது x plus 2y which is greater than or equal to 8. எக்ஸுக்கும் 0 ஒய்க்கும் 0 நம்ம அப்ளை பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்போ 0 which is greater than or equal to 8ன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 0 வந்து 8ஐ விட சின்னது. ஸோ இது கிரேட்டர்னு போட்டிருக்கிறதுனால நாட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஈக்குவேஷன். ஸோ நாட் சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆரிஜின் வந்து இங்கே இருக்குது, நம்ம வச்ச பாயிண்ட் வந்து இந்த சைடில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது கரெக்டாக. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஷேட் பண்ணணும். அப்போ நம்மளோட ஷேடிங் வந்து இந்த மாதிரி வரும். இப்போ நம்மளோட தேர்ட் இன்இக்வாலிட்டியை நம்ம பிளாட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 0,6 அப்படின்னும் போது இந்த இடத்துல வரும். 6,0 அப்படின்னும் போது நம்ம எக்ஸில் தான் பிளாட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வரும். இந்த ரெண்டு லைனையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து தேர்ட் பிளேன் நமக்கு கிடச்சிடும். ஸோ இந்த ரெண்டு லைனையும் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகலை. அப்போ இதோட டெஸ்டிங் பாயிண்ட்டும் நம்ம 0,0ன்னு தான் எடுக்க போகிறோம். ஸோ 0,0ன்னு எடுத்தோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும்? x plus y which is less than or equal to 6ன்னு இருக்குது. ஸோ x plus y
எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து நீங்கள் ரெண்டுமே 0, எக்ஸும் 0 ஒய்யும் 0ன்றதுனால அப்போ 0 விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6ன்னு வரும். ஆப்வியஸ்லி 0 பார்த்தீங்கன்னா 6ஐ விட சின்னது தான். ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ இட் சாட்டிஸ்ஃபை த இன்இக்வாலிட்டி. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எங்கே அந்த பாயிண்ட் எடுத்தோம், ஆர்ஜின் தானே எடுத்தோம். ஸோ இப்போ இந்த ஆர்ஜின் நோக்கி, அதாவது இந்த பாயிண்ட்டை நோக்கி தான் நம்ம வந்து இப்போ வந்து ஷேட் பண்ண போகிறோம். இப்போது நம்மளோட சொல்யூஷன் பார்ட் உங்களுக்கு எப்படி எங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் இந்த பிளாக் கலரில் ஷேட் பண்ணுறேன். இந்த இடத்துல தான் நம்மளோட சொல்யூஷன் இருக்குது. ஸோ அது ரொம்ப லைட்டாக தான் தெரியுது. ஸோ இதில் நீங்கள் எழுதும் போது நம்ம எப்படி எழுதணும்னா, ஆல் த 3 inequality commonly shaded in a region which is called as the solution போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.